எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். சாம்பார் சாதம் குக்கரில் பார்க்க போகிறோம். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியை 1/2 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் நல்லெண்ணெய் நெய் சேர்த்து இதில் கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ இதில் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், கீறின பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கிறது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இதில் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. ஊற வச்ச அரிசி 1 ஹவர் ஊற வச்ச துவரம் பருப்பு சேர்த்துக்குங்க. சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெட்டி வச்ச கத்திரிக்காய், புளி கரைசலோட 5 டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. கூடவோ குறைவோ இருந்தால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி பொலன்னு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இப்படி சூடாக சர்வ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.